வணக்கம்மா, உங்க பேரு? வணக்கம் சார். உங்க பேருமா? என் பேரு முனியம்மாள். முனியம்மாள். நீங்க திண்டுக்கல் தானா? திண்டுக்கல் தான் சார். சரிம்மா, நான் வந்து மனோ ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் சேனல் வந்திருக்கிறோம். சரிங்க சார். இப்போ அந்த 2026ல வந்து தேர்தல் வருது. சரிங்க சார். 2026 தேர்தல் வந்து புது புது கட்சிகள்லாம் நிறைய போட்டி போடுறாங்க. சரி. பழைய கட்சிகளும் போட்டிடுறாங்க. சரிங்க சார். உங்களோட ஆதரவு வந்து யாருக்கு தெரிவிக்கிறீங்க? எங்களோட ஆதரவு வந்து ஏற்கனவே 2 பேர் இருந்து ஆண்டுட்டாங்க சார். அப்போ இனிமே ஓட்டு போட்டிருக்கீங்களா? போட்டோம் சார். அவ்வளோக்காக எங்களுக்கு நல்லதா வந்து எங்களுக்கு மனசுக்கு ஒன்று நல்லது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒரு தெளிவுக்கு என்ன நல்லா வரல. இல்ல, கலைஞர் ஆக்சுவலி டிவிலாம் கொடுத்துருக்காங்க. அது உங்களுக்கு ஏன்னா டிவி ஒரு காலத்துல இல்லாம இருந்துச்சு. அது டிவி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உங்களை அது இல்ல பார்க்க முடியாத ஒரு விஷயத்தை பார்க்க வச்சிருக்காங்க. சரி. அப்போ நல்லதானே பண்ணிருக்காங்க அந்த விஷயத்துல. பண்ணியிருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் ஒரு இப்போ அடுத்து வந்து 2 பேரும் எலெக்ஷன்ல இருந்துட்டு இப்போ கட்சியில இருந்து நம்ம எல்லாம் பார்த்துட்டோம், நல்லது பண்றது எல்லாமே பார்த்துட்டு இனிமேல் புதுசா ஒரு மனுஷன் வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? புதுசா வர்றவங்க இல்லாத ஏழை பாலைக்கு உதவி பண்ணணும். ஆமா, சாதி மதம் வேதம் எதுவுமே பார்க்க கூடாது. எல்லாம் சரிசமமா பார்க்கணும். இப்போ இருக்கிற 2 கட்சியிலும் ஜாதி பார்த்தா பண்ணிட்டு இருக்காங்களா? ஜாதி பார்த்தவங்களுக்குள்ள வேலைக்காரங்களுக்கு ஒரு மாதிரி பண்றாங்க, கூலிக்காரங்களுக்கு ஒரு மாதிரி பண்றாங்க. அது வந்து கொஞ்சம் கஷ்டம். அந்த கட்சியை பத்தி நினைக்கல எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. ஏன் இப்படி கோயிலுக்கு போனாலும் நான் கோயில்ல கேட்டு எதுத்தே வேலைக்காரங்களுக்கு தனியா ஒரு வழி விடுறாங்க, இல்லாதவங்களுக்கு ஒரு வழி விடுறாங்க. அப்ப நான் கேட்டேன், அப்ப வேலைக்காரங்களுக்கு தனியா விடுறீங்க மதிச்சு நாங்க கூலிக்காரங்கன்னா லைன்ல வரணும், அப்ப வேலைக்காரங்கன்னா பிரியா போயிடணுமா? எல்லாத்தையும் சரிசமமா நடத்துங்க கோயில்லையும் அப்படிங்கிற. ஒவ்வொரு இடத்துலையும் வந்து கூலிக்காரங்க வேற வேலைக்காரங்க வேற மரியாதை இல்லாம நடத்திக்கிறாங்க. அப்ப யாரு இந்த கொண்டு வந்தது? யாரு அரசியல் கொண்டு வந்துச்சா? இது யார் கொண்டு வந்தன்னு எனக்கு தெரியல. அப்ப ஏன் அப்ப கட்சிக்காரங்களை தான் நினைக்கிற மாதிரி வருது எனக்கு. யாருனால இப்படி பண்றாங்க? பணம் கொடுக்காம போனாங்க, நானும் பூந்து போயிட்டேன். அப்ப ஏங்க என்னைய மட்டும் தள்ளி நில்லுங்கிறீங்க? அப்படின்னு அவங்க வேலைக்காரவங்க, அவங்க முக்கியமானவங்க, பெரிய அதிகாரி, அவங்க போகட்டு, நீங்க எல்லாம் வரிசையெல்லாம் வாங்க மாட்டாங்க. அதிகாரிக்கு ஒரு வழி, எங்களுக்கு ஒரு வழியாங்க. நாங்களும் மனுஷதான், அவங்களும் மனுஷதான். கோயிலில் அப்படியெல்லாம் பார்க்காதீங்க சார். நான் அப்படிதான் சார் உள்ள போவேன்னு போயிட்டேன். அதான் சார், இனிமேல் வந்து புது கட்சி வந்தா இதுக்கும் இந்த சரிசமமா வந்துரும்னு நாங்க நம்புறோம். வேலை பணக்காரவங்கண்டு வேது பார்க்காம நம்மளை வந்து சரிசமமா கொண்டு வரணும் விஜய் சொல்லிட்டு இருக்காரு. அதனால அவர் மேல எங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு. விஜயகாந்த் அவரும் விஜயகாந்த் மாதிரிதான் விஜய் இருக்காருங்கிறதுக்காக நம்பி நாங்க விஜயகாந்த் நினைச்ச விஜய்க்கு ஓட்டு போட்டுருவோம். விஜயகாந்த் நிறைய பேரு கேலி பண்ணி தானே தோக்கடிச்சிருக்காங்க. நீங்க ஓட்டு போட்டீங்களா விஜயகாந்துக்கு? விஜயகாந்த் போட்டிருக்கேன், விஜயகாந்த் போட்டிருக்கேன் சார். எல்லாம் வந்து விஜயகாந்தோட ரசிகர் தான். நான் விஜயகாந்த்டா உயிரே நான் விட்டுருவேன், அந்த அளவுக்கு பாசமா இருக்கேன். அதான் சார், விஜயகாந்த் வந்து விஜயகாந்த் ரசிகர். நான் இப்போ விஜயகாந்துக்கு போட்ட மாதிரி தான் ஓட்டை நான் விஜய்க்கு போடுற ஓட்டை நினைக்கிறேன். விஜயகாந்த் மாதிரி தான் விஜய் இருக்காரு. அதனால விஜயகாந்த் மயன் நின்னாலும் விஜய் நின்னாலும் நான் விஜய்க்கு போடுற ஓட்டு விஜயகாந்த் மயனுக்கும் அது அந்த ஒரு சந்தோஷம் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் விஜயகாந்த் ரசிகர் தான். ஆனால் அதுங்கள இப்போ விஜய்க்கு ஏன் ஓட்டு போடுறேன்னா நிறையா வந்து நமக்கு நல்லது செய்வாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. புதுசாக ஒருத்தர் வர்றாரு அரசியல்னா அவர் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ இவங்க பண்ணதோட மேலே பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம இல்லாத ஏழை பாலர்களுக்கெல்லாம் நல்லது செய்யறேன்னு இருக்காரு. அதனால நான் வந்து விஜய்க்கு வந்து ஓட்டு போடலான்னு இருக்கேன். விஜய் இப்போ தேர்ந்தெடுக்கலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றிமா. நன்றி சார். ரொம்ப நன்றி. சரி சார்.